இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீவே பிரிட்ஜ் வருது. அது மட்டும் இல்லாம சிபிஆர்ஆர் ரோட் கனெக்டட் வருது. அது மட்டும் இல்லாம இந்த மகாபலிபுரத்தை உங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒன் ஹப் வருது பாத்தீங்கன்னா 1250 ஏக்கர்ஸ்ல வந்து பில்ட் பண்றாங்க ஜாப்பனீஸ் டவுன்ஷிப். அதுல வந்து 40,000 வேகன்சி இருக்கு. இப்ப வந்து இங்க பெரிய ரோப் வேவே இப்ப கொண்டு வர போறாங்க மகாபலிபுரத்துக்குள்ள. சோ நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் கோர்ட் இருக்கு மேம். அட்வான்ஸ் வந்து வெறும் 30,000 மட்டும் நீங்க கொடுத்தா போதும். 2 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு இடத்த வாங்குங்க, அந்த கண்டெய்னர் ஹவுஸ் கட்டி விட்டாலும் சரி, இல்ல வீட்டை கட்டி விட்டாலும் சரி, ஒரு ஏர்பிஎன்பில போட்டு விடுங்க, செம்ம காசு பார்க்கலாம், நிஜமா வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ரூபாய் வரும். லீனா சிஸ்டர், நான் ஏன் சென்னையில எவ்வளோ இடம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் வரணும்? சென்னையில நிறைய இடம் இல்ல, இருந்தாலும் அங்க இருக்கிற இடத்த விட்டு நான் ஏன் இங்க பூஞ்சேரியில வந்து வாங்கணும்? மகாபலிபுரம் பூஞ்சேரிக்கு நான் ஏன் வரணும் சொல்லுங்க. ஒன் ஆஃப் த ரீசன், ஒரு ரீசன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ரீசன் இல்ல, நிறைய ரீசனே சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில ரோட்வே இருக்கு. ஓகே, சோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு. உங்களுக்கு சி பிரிட்ஜ் இருக்கா? சீவே பிரிட்ஜ் இருக்கா உங்களுக்கு? சீவே பிரிட்ஜ்னா என்ன? அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. வழிபாதை அதெல்லாம் இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. இல்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீவே பிரிட்ஜ் வருது. அது மட்டும் இல்லாம சிபிஆர்ஆர் ரோட் கனெக்டட் வருது. அது மட்டும் இல்லாம இந்த மகாபலிபுரத்தை உங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சேட்டலைட் குளோபல் சிட்டி மதுராந்தகம் தெரியும். இது ஒரு சேட்டலைட் சிட்டியோ? இது ஒரு சேட்டலைட் சிட்டி. இத சுத்தி தான் உங்களுக்கு சிபிஆர் ரோடே கனெக்ட் ஆகுது. சிபிஆர்ஆர் ரோட் தெரியும், அது பூஞ்சேரியில கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும். அது இந்த சைட்ல கனெக்ட் ஆகுதா? இந்த சைட் வழியா தான் போகணுமே மேம். அந்த பக்கமே, அந்த ஒட்டியே போகுது. இன் கேஸ் அது எக்ஸ்டென்ஷன் ஆவரண்ட் இதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே போகாது மேம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எடுத்தாச்சு. சோ அந்த ஏரியாலாம் எடுத்துட்டு கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோ நம்மளோட சைட்டே இங்க போட்டுருக்கோம். ஓகே, அதாவது எங்களுக்கு வந்து நம்ம சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், ரோட்வேஸ் இருக்கு, ஏர்போர்ட் வான்வழி இது இருக்கு, ட்ரெயின், அப்புறம் அந்த ஊர்ந்து செல்ல வழி இருக்கு. ஆனா இங்க புதுசா பாத்தீங்கன்னா என்னென்னமோ வழி சொல்றாங்க. ஒன்னு வந்து என்னமா சொன்ன நீ, அந்த கடல் வழி பாதை சீவே பிரிட்ஜ் சீவே பிரிட்ஜ் எங்க இருந்து? இது எங்க இருந்துன்னா எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்ல இருந்து. எண்ணூர் காட்டுப்பள்ளி அதானி போட்டுங்க. அங்க இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி சோ நம்மளோட பூஞ்சேரி கிட்ட முடியுது. அதாவது கடலுக்குள்ளவே ஒரு வழியாங்க, கடலுக்குள்ளவே ஒரு வழி. அது பப்ளிக் அக்சஸ் தானே மேடம்? அது ஆமா, பப்ளிக் அக்சஸ் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட பூஞ்சேரி ஜங்ஷன் இருக்குது இல்லீங்களா? அந்த பூஞ்சேரி ஜங்ஷன் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஹப்னு சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட் ஹப்னா வை ஏன் டிரான்ஸ்போர்ட் ஹப் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சென்னைக்கு நார்த்துக்கும் சவுத்துக்கும் டிராபிக்கே இல்லாம ஒரே இடத்துல ரீச் ஆகிற ஏரியான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஞ்சேரி ஜங்ஷன். கனெக்டிவிட்டி இதுதான் பெஸ்ட் சென்னைக்கும் இதுக்கும். சரி, கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் உங்களுக்கு கடல் வழி பாதை வருது, அதுக்கப்புறம் 10 வழி சாலை வருது. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹப் தெரியுமா? ஒன் ஹப் அதாவது மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி தெரியுமா? அது தெரியும். அது தெரியாம யாருங்க சென்னையில இருப்பாங்க? அது விட இங்க பெரிய டவுன்ஷிப் ஒண்ணு வருது. என்னது அது? வந்து ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன் ஹப்ன்ற ஒரு பெரிய டவுன்ஷிப். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 3 to 4 minutes டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஒன் ஹப் 3 to 4 minutesல இருக்கு. ஓகே, ஜப்பானீஸ் கம்பெனின்றது ஓகே. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. அது என்னன்னு சொல்றேன்னா இப்ப மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குங்களா? மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி அதெல்லாம் வந்திருக்கா. ஐடி, நான் ஐடி கம்பெனி, வீடு, ரெசிடென்ஷியல் எல்லாமே, என்டர்டெயின்மென்ட் பிளேஸ் எல்லாமே இருக்கு. அதுல வந்து கம்மியா தான் இருக்கு. அது மோஸ்டா பாத்தீங்கன்னா 900 ஏக்கர் தான். ஆமா, 900 ஏக்கர் மேடம். மேம் 900 ஏக்கர் தான் மேம். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99 இயர்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கு. ஓகேயா? ஆனா இங்க ஒன் ஹப் வருது பாத்தீங்கன்னா 1250 ஏக்கர்ஸ்ல வந்து பில்ட் பண்றாங்க ஜாப்பனீஸ் டவுன்ஷிப். 1250 ஏக்கர். அதுக்குள்ள வந்து ரெசிடென்ஷியல் மட்டும் இல்லாம ஐடி, ஆட்டோமொபைல், தென் பாத்தீங்கன்னா கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் இது எல்லாமே வருது மேம். என்டர்டெயின்மென்ட் பிளேஸ் எல்லாமே வருது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்க 20% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேலை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுல வந்து 40,000 வேகன்சி இருக்கு. எவ்வளவு? 40,000 வேகன்சி. வேலை இல்ல இன்னொரு தடவை யாராவது எனக்கு போன் பண்ணீங்க கொன்றுவேன். பாருங்க, இவங்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்த வாங்குறோம், நம்ம அங்க போய் வேலைக்கு சேர்றோம், இங்க வீட்டை கட்டுறோம். 40,000 வேகன்சி இப்போதைக்கு கரண்ட்ல வருது. அது 20% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கம்ப்ளீட் ஆனா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கும்? ரிப்பீட் இந்த வேகன்சிஸ் வந்தா எல்லாரும் அங்க தங்குற ஐடி பர்பஸ் எல்லாம் எங்க வருவாங்க? எல்லாம் எங்க நம்மளோட சைட்டை தான் தேடி வரணும். பூஞ்சேரி ஜங்ஷனை தான் தேடி வந்தா அதுவும் 3 நிமிஷத்துல. ஓகே, அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மக்களே, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஐடி டைட்டில் பார்க் ஒண்ணு வந்ததுங்க
பாருங்க மத்திய கைலாஷ். பிஃபோர் டைட்டில் பார்க் மத்திய கைலாஷ் போய் பாருங்க, ஆஃப்டர் மத்திய கைலாஷ் டைட்டில் பார்க் இருக்கிறத போய் பாருங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்டா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, அதுவும் ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள. இப்ப அங்கெல்லாம் வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுல வந்து கேட்கும் போதெல்லாம் per square feet 1000 rupees 1500. இங்கெல்லாம் யார் வாங்குவாங்க, தவளெல்லாம் கத்திட்டு இருக்கு, நான்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போனேன். ஒரு முட்டாள் கும்பல்ல நானும் ஒருத்தர் தாங்க. பட் இன்னைக்கு அங்க போய் கேட்டீங்கன்னா per square feet 10,000 12,000 18,000, அதுவும் பிரீமியம் குவாலிட்டி லோ குவாலிட்டி அப்படின்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க மிஸ் பண்ணாம வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் OMRல ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சா இது பெஸ்டா இருக்கும் போல. இது இவங்க சொல்றத இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல மேம், நீங்க ஒரு இடம் பிளாட் வாங்கிட்டீங்க, பிளாட் வாங்கி ஒரே ஒரு பிளாட் வாங்கிட்டீங்க, வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிஜி கட்டி விட்டாலுமே போதும், எல்லாருமே இங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஓகே, பிஜி கட்டுறதை விட நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் பாருங்க. ரெசார்ட் மாதிரி கட்டுங்க, தனி வீடு கட்டுங்க, Airbnb-ல போடுங்க, booking.com-ல போடுங்க, இல்ல எங்கள மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு நீங்க அதையும் நீங்க வீடியோ போடலாம். காஞ்சிபுரத்துல எப்படி நான் ஹோம் ஸ்டே போட்டுருக்கணும் அந்த மாதிரி ஹோம் ஸ்டே போடலாம். பிகாஸ் ஆஃப் மகாபலிபுரத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்தபடி போனபடி இருக்காங்க. நம்ம ஆட்கள்லாம் போறோமோ போலியோ, அந்த 5 ரதத்தை பாக்குறோமோ இல்லையோ, ஃபாரினர்ஸ் வரான், தங்குறான், சாப்பிட்றான், தூங்குறான், அங்க போறான் வரான், இப்படியே ஒரு வாரத்துக்கு நல்லா என்ஜாய் பண்றான். அவங்களுக்குலாம் பர் டேக்கு 1000 rupees கொடுத்தீங்கன்னா கூட 30 நாளைக்கு 30,000 ரூபாய் வரும். அது இல்லாம நம்ம வரும்போதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தங்கிக்கலாம், போய்க்கலாம். அந்த 30,000 ரூபாய் எடுத்தே நம்ம ரொட்டேஷன் பண்ணி நம்ம ரெண்ட் கட்டிக்கலாம்ல. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து அது மட்டும் இல்லாம நம்ம மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, சோ மகாபலிபுரம்ல பாத்தீங்கன்னா இடமே கிடையாது இப்போதைக்கு, டூரிசம் வரதா இருக்கட்டும், சோ எதுவுமே கிடையாது. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரோப் கார் இருக்கு இல்லீங்களா, பழனில இருக்கு, நான் பாத்திருக்கேன், பழனில இருக்கு. ஆனா இப்ப வந்து இங்க பெரிய ரோப் வேவே இப்ப கொண்டு வர போறாங்க மகாபலிபுரத்துக்குள்ளவா? எங்க அந்த பீச்சுக்கு 5 ரதம் பஸ் ஸ்டாண்ட் அப்படிலாம் போறதுக்கா? சோ எல்லா இடத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி கொண்டு வராங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் வராங்க, சோ எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே எங்க ஸ்டே பண்ணுவாங்க, சோ இங்க ஸ்டே பண்ணிட்டு இங்க இருந்துமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஓ, இங்க இருந்தே அந்த ரோப் கார் போகுது. அப்ப ஈஸியா கொஞ்சம் பசங்க என்ஜாய் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், வருமானத்துக்கு வருமானமும் இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸாவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் பிளேஸாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஹைஃபை சொசைட்டில, ஹைஃபை ஏரியால, பிரீமியம் லொகேஷன்ல வாழ்ந்த மாதிரி இருக்கும். மேடம் நீங்க சொல்ல எனக்கே வாங்கணும் போல தோணுது மேடம். இன்னும் வேற என்ன கனெக்டிவிட்டியே முடியலையா? கனெக்டிவிட்டி சொல்லுங்க மேம். இன்னும் வேற என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கருங்குழி தெரியுமா? கருங்குழியில நம்மளோட நம்மளோட பூஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து கருங்குடிக்கு வந்து கிரீன் ஃபீல்ட் 4-வே ரோடு வந்து போடுறாங்க. ஓகேயா? சோ இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய இப்ப ஊருக்கு போறவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, சோ எல்லாமே ஜிஎஸ்டி ரோடு வந்து செங்கல்பட்டு வழியா வரணும். ஓகேங்களா? சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் இருக்கும் நம்மளுக்கு. சாட்டர்டே சண்டே எல்லாம் ஏன் மேடம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப அது அந்த டிராபிக் ஒரு 1 கிலோமீட்டர் நகரத்துக்கு ஒரு 1/2 hour ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த சீவே வர்றதுனால டிராபிக் ஃபுல்லாவே கிளியர் ஆயிடும். ஓகே, அதாவது சேட்டலைட் சிட்டியும் குளோபல் சிட்டியும் கனெக்ட் பண்றதுக்கு கிரீன்வே 4-வே லைனா பாருங்க. ஒரு 10 வழிச்சாலை இருக்கு, ஒரு கடல் வழிச்சாலை இருக்கு, அப்புறம் ஒரு 4 வழிச்சாலை இருக்கு, அப்புறம் இன்னொன்னு ஏதோ ட்ரெயின் ஒண்ணு சொன்னியம்மா, என்ன சொன்ன மேம்? செங்கல்பட்டு டு உங்களுக்கு மகாபலிபுரம், தென் பாண்டிச்சேரி, அதோட கடலூர் எல்லாம் போகுது இல்லீங்களா, சோ அந்த வழிக்குமே இப்ப எக்ஸ்டெண்ட் பண்றாங்க மேம். என்ன எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? ரயில்வேவை. அப்படியா? செங்கல்பட்டு பாண்டிச்சேரிக்கா? நிஜமா சொல்றீங்க? ப்ரொபோசல் போட்டாங்களா? எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு மேம், வராம நாங்க சொல்ல மாட்டோம் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே. எனக்கு அந்த நியூஸ் குடுக்குறீங்க நீங்க? கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லுவோம். சரி, கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்ல ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கா இருந்தாலும் ஓகேவா தான் இருக்கு. பட் ரெசிடென்ஷியல் பர்பஸ்னா எனக்கு ஸ்கூல் காலேஜ் கம்பல்சரி வேணும். இங்க என்ன ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கீங்க மேம்? இங்க என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜ் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, ஒரு 500 மீட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காலேஜஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம பசங்க வந்து விளையாட மேம் ஒரு ஏதாவது ஒரு கோர்ட் இருக்கணும் நம்மளுக்கு கண்டிப்பா. ஓகேங்களா? சோ நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் கோர்ட் இருக்கு. எது மேம்? அந்த ஒரு கர்வ் மாதிரி ஒயிட் கலர்ல போட்டுருக்காங்கல அதுவா? ஃபுட்பால் எஃப்சி ஃபுட்பால் கோர்ட். ஓகே, இங்க இருந்து எட்டி பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு மாண்டேஜ்ல காட்றேன். இங்க இருந்து எட்டி பார்த்தால அந்த ஃபுட்பால் கோர்ட் தெரியும். ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல் செட்டிநாடு ஹாஸ்பிடல் இருக்கு. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இங்க இருக்கு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, சரி. இப்போ இந்த இன்னர் அமிட்டிஸ் என்ன போட்டுருக்கீங்க அது சொல்லுங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரான உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட பிக் ஆர்ச் இருக்கு. எங்களை வெல்கம் பண்றதுக்காக கண்டிப்பா வெல்கம் பண்ண. அது 2 கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. இன் கேட் ஒன்னு, அவுட் கேட் ஒன்னு. கண்டிப்பா 2 இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம Black டாப் ரோட் கொடுத்துறோம். அதுல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா டில் எண்ட் டு அந்த எண்ட் வரைக்கும் நடுவுல போடுற அந்த வேலை எல்லாம் நமக்கு இல்ல. எதுமே இல்ல மேம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதுல மெயின்டனன்ஸா இருக்கு. ஓகேங்களா? மெயின்டனன்ஸ் இருக்கு. எத்தனை அடி ரோடு இது? வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு. 24 அடி ரோடு. 24 அடி ரோடு வரும். உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்துரும். ஆமா, நல்லா போட்டு கொடுத்திருக்கீங்க. ஃபுல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சோலார் லைட்ஸ் வந்துரும். ஓகே, நிறைய லைட்ஸ் கொடுத்திருக்கீங்க. 1 2 அங்கங்க
அங்கங்கன்னு கொடுக்காம அங்கங்க போற இல்லாம வழி பக்கத்துல எல்லாமே பக்கத்துலயே உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருவோம். எப்பவுமே பிரைட்டா இருக்கணும் மேம் நம்மளோட சைட். வெளிச்சமா உங்க வாழ்க்கை கொடுத்திருக்கோம் நாங்க. வெளிச்சமா இருக்கிற மாதிரி எங்க சைட்டு வெளிச்சமா கண்டிப்பா கொடுக்குறோம். மேம். ஓகே. அதனால கொடுத்திருக்கோம். ஆ. சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்குமே கொடுக்குறோம். பார்க்குமே கொடுக்குறீங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா விளையாட பார்க் கொடுக்குறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 24/7 வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. செக்யூரிட்டி சர்வீஸ் இருப்பாரா? செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கா? அத சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமராவும் இருக்கு. உங்களுக்கு சர்வீசஸும் இருக்கு. ஓகே. செக்யூரிட்டியும் இருக்காரு, செக்யூரிட்டி கேமராவும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈபி வாங்கணும்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? ஈபி நீங்களே வாங்கி கொடுத்துருவீங்களா? ஈபி ஆல்ரெடி 3 ஃபேஸ் ரோடு உள்ளே இருக்கு மேம். சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. 3 ஃபேஸ் லேன் உள்ளேயே இருக்கு. உங்களுக்கு நீங்க வெளிய போகணும்னு அவசியமே இல்ல. ஓகே. அதாவது இன்னர் அமிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தண்ணி மெயினா சொல்லு. தண்ணி எத்தனை அடியில வர, இல்ல ஃப்ளட் வர ஏரியாவா? அது முதல்ல சொல்லுமா. மேம் இந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு ஃப்ளட் வர மாதிரியா மேம் இருக்கு? அங்க பாருங்க மேம் எத்தனை வீடு கட்டி வந்திருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளட் வர மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்ல. வாய்ப்புகள் குறைவுதான். கண்டிப்பா இல்ல மேம். நம்மளுக்கு வந்து ஒரு 20 அடியில நீங்க விட்டாலே உங்களுக்கு தண்ணி நல்லா ஹையா வந்து அடிக்கும் மேம். உங்களுக்கு அந்த மாதிரியான சோர்ஸ் இருக்கு ஏரியா. இப்ப ஆல்ரெடி கட்டணவங்களுக்குலாம் 20 அடியில தண்ணி கண்டிப்பா வந்துரும் மேம். ஓகே. தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத இடம், ஃப்ளட் வராத இடம். சரி, என்னென்ன ஃபேசிங்ல வச்சிருக்கீங்க? கார்னர் பிளாட்ஸ் இருக்கா? கார்னர் பிளாட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேப்பியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேம். எல்லாமே ஒரே காஸ்ட் தான். உங்களுக்கு நார்த் சைடு, சவுத் சைடு, ஈஸ்ட் சைடு எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து நம்மளோட ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாமே வந்துரும். எல்லாமே கார்னர் பிளாட்டும் இருக்கு, அவைலபிளா இருக்கு. எல்லாத்துக்குமே per ஸ்கொயர் ஃபீட் என்ன? ஒன்லி இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஏரியாக்கு நம்ம வந்து 2500க்கு மேலதான் மேம் குடுக்குறாங்க. ஆமா. ஓகேங்களா? ஆனா நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருமே அஃபோர்டபிளா வாங்கணும். சோ எல்லாருக்குமே லேண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? சோ அதே வந்து எல்லாருமே இங்க வந்து நம்ம சைட்ல வாங்கணும்ன்றதுக்காக நாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம். சோ ஒன்லி பாத்தீங்கன்னா 1990 மட்டும் தான். 1990 ரூபாய் மட்டும்தான். ஆமா வாழ்க 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 லீனா வாழ்க. 1990 ரூபாய்க்கு மகாபலிபுரத்துல, அதுவும் இவ்ளோ கனெக்டிவிட்டி ஹப்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு இடம். OMR மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்த மிஸ் பண்ண கூடாது. நான் என்னோட மைண்ட்ல வச்சிருக்கேன் இந்த இடத்த நான் வாங்குறதுக்கு. இப்ப எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கு மேம்? உங்களுக்கு பாத்தீங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே அவைலபிளா இருக்கு. 600 to 2400 4000 5000 வரைக்கும். 5000 ஒரே பிளாட்டா கூட எடுத்துக்கலாம். 5000. ஓகே. இங்க வந்து நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறேன்னு நினைக்கிறத விட என்னோட ஐடியா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு இடத்த வாங்குங்க. அந்த கண்டெய்னர் ஹவுஸ் கட்டி விட்டாலும் சரி, இல்ல வீட்டை கட்டி விட்டாலும் சரி, ஒரு Airbnb-ல போட்டு விடுங்க. செம்ம காசு பார்க்கலாம். நிஜமா வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ரூபாய் வரும். அந்த 30,000 ரூபாய் எடுத்து இவங்க கிட்ட EMI கட்டிடலாம். சிஸ்டர், லோன்ல நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கிட்ட. எத்தனை பர்சன்டேஜ் லோன் தருவீங்க? அப் டு 70 to 90% குடுக்குறோம் மேம். சோ அவங்களோட சிபில் பேஸ் வச்சு நம்ம கண்டிப்பா பண்ணி என்னோட சிபில் பேஸ் வந்து ஒரு 850 மாதிரி இருந்தா 90% வரும். கண்டிப்பா 750 இருந்தா 750க்கு வரும். கண்டிப்பா 60 கிலோ போச்சுன்னா ஒரு 60% வரும். சோ நம்ம சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா நம்மளுக்கு லோனும் நல்லா வரும். அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் மேம்? அட்வான்ஸ் வந்து வெறும் 30,000 மட்டும் நீங்க கொடுத்தா போதும். சும்மா கம்முனிருமா. மத்ததெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நிஜமா நீங்க 30,000 கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நிஜமா தானா? ப்ராமிஸா? ப்ராமிஸா. வெறும் 30,000 ரூபாய். மீதி லோனுக்கு போயிடலாம். ஃப்ரீ சைட் விசிட். சரி, எத்தனை வருஷம் டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு நாங்க 25 இயர்ஸ்க்கு கொடுத்துறோம் மேம். உங்களுக்கு 100% எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத டைட்டில் கிளியரா நாங்க டைட்டில் கிளியரா வச்சிருக்கோம். APF ப்ராஜெக்ட் இது. எஸ் மேம். 2 நாள்ல வந்துரும் எங்களுக்கு லோன். கண்டிப்பா வந்துரும் மேம். வேற என்னங்க? கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கு, ஸ்கூல் காலேஜ் கரெக்டா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ரெசார்ட் கட்டி விட்டாலும் சரி, பிஜி கட்டி விட்டாலும் சரி, காசு நல்லா பார்க்கலாம். அந்த காசை எடுத்து நீங்க ஒரு லோனை கட்டிட்டே வரலாம். தண்ணிக்கு பிரச்சனை இல்ல. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். சாரி நடுவுல பரவாயில்ல. நாங்க உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாத்தையும் பாதுகாத்துறீங்க. 2 வருஷத்துக்கு. ஏங்க அப்புறம் என்னங்க? 2 வருஷத்துக்கு அவங்களே பாக்குறாங்களா? நீங்க வீட்டையும் கட்டி விடலாம். அந்த ஜல்லி கல்லு அந்த சிமெண்ட் போட்டாலும் இவங்களே பாதுகாத்து கொடுத்துரும் போது அந்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம வீட்டை கட்டி முடிச்சு வாடகையே விட்டுருவோம். சோ அப்ப அவங்களே 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்றதுனால அந்த காசு நம்மளுக்கு மிச்சம். ஒரு வாட்ச்மேன் செலவு, கேர் டேக்கர், மெயின்டெனன்ஸ் பண்ற செலவெல்லாம் நம்மளுக்கு மிச்சம். மேடம் நிஜமாவே 1990 ரூபாய் மட்டும் தானா? மட்டும் தான் மேம். இது மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அது இதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவும் நாங்க போட மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த இடத்துல எல்லாம் ஒரு 2500 ரூபான்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் குறைக்கிறேன், 200 ரூபாய் குறைக்கிறேன்னு குறைப்பாங்க. ஆனா நம்மளோட பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் 990 மட்டும் தான். இது ஒண்ணுதான் இடிக்குது. ஆனாலும் இது ஹானஸ்டா இருக்குதுங்க. எப்பவுமே வந்து குயின்ஸ் நெவர் பார்கெயின், கிங்ஸ் நெவர் பார்கெயின் சில கடைகள் எல்லாம் போடுவாங்கல்ல, அங்க குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ரேட்டும் கரெக்டா இருக்கும். அது நீங்க வெளியில போய் விசாரிச்சாலும் அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இங்க கரெக்டா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிங்க. சரி, உங்க கம்பெனி பேர் என்னன்னு சொல்லாம? நம்மளோட கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா Grow Value Properties மேம். ஓகே. நீங்க வளர்றீங்களோ இல்ல எங்களை நல்லா வளர்த்து விடுறாங்க. Grow Value இருக்கு மேம். சூப்பர். சைட் பேரு? சைட் பேர் டெம்பிள் டவுன் மேம். ஏன்னா ஏன் டெம்பிள் டவுன் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சுத்தி நம்ம மகாபலிபுரம் வருது. சோ அது மட்டும் கோயில் நிறைய இருக்கு. சோ அது எல்லாமே சுத்தி நம்மளோட சென்ட்ரலா இருக்கிறதுனால நம்ம டெம்பிள் டவுன். எனக்கு ரொம்ப இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருங்க. டெம்பிள் டவுன். நாங்க டெம்பிள் டவுன் காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டில நான் இருக்கேன்.
வீடு வாங்கி வச்சிருக்கோம், நம்ம சொந்த பூர்வீகம் அது. பட் இன்னொரு டெம்பிள் டவுன்ல நம்ம இடம் வாங்குறோங்க, இடம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், இங்கே நம்ம ரெசார்ட் போடுறோம், ஏர்பிஎன்பில போடுறேன், நான் போட போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? அம்மா எனக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதை விட என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 10 மடங்கு 100 மடங்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சொன்னது எல்லாமே செஞ்சிடணும். கண்டிப்பா செஞ்சிருவோம். உங்களுக்கே செய்யறோம் அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்கு செய்ய மாட்டோமா? கண்டிப்பா உங்க ஃபேமிலி எல்லாமே எங்க ஃபேமிலி மேம். நன்றிமா, நன்றி. இந்த பொண்ணு நல்லா பேசுதுப்பா, கண்டிப்பா இந்த பொண்ணு வந்தா பாத்துக்கோங்க. இவ சொன்ன ஆஃபர் எல்லாமே இவங்க கொடுத்துருவாங்க. இவங்க பேர் லீனா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல ஒவ்வொரு இடத்தையும் கூட்டு போய் காட்டுறாங்க. சோ நான் இந்த இடத்த டிசைட் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க டிசைட் பண்ணுங்க. வாழ்க இடத்துடன் வீடுடன். நன்றி. நன்றி மேம்.